வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிசியோதெரப்பி காலேஜில் படிக்க போகிறீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து நீட் எக்ஸாம் வந்து கடமையாக்கிருச்சு. ஸோ நீங்கள் ஃபிசியோதெரப்பி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு நீட் என்ட்ரன்ஸ் நீங்கள் எழுதியிருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் புதுசாக வந்திருக்கு. ஸோ எத்தனை பேர் வந்து நீட் தேர்வில் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். ஸோ இது ஒரு ஓப்பன் டாக்காக வச்சுப்போம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபிசியோதெரப்பியோட சேலரி எவ்வளோ அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதிகபட்சமாக மாதத்துக்கு 20,000 சம்பாதிக்கலாம். அந்த 20,000 சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் காலேஜ் ஃபீஸ் கொடுப்பீங்க இல்லையா, அதுக்கு வர்த்தா அப்படின்னு பார்த்துட்டு, இதில் நிறைய குறைகளும் இருக்குது, நிறைய நிறைகளும் இருக்குது. அதெல்லாம் புரிஞ்சு ஃபிசியோதெரப்பி படிக்கிறீங்கன்னா படிங்க. இல்லை இது ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன், நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் இந்த படிப்பு யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, என்னால் தனியாக ஒரு கிளினிக் ஆரம்பிக்க முடியும் லோன் வாங்காமல் அப்படின்னு தைரியமாக இருக்கிறவங்க தாராளமாக ஃபிசியோதெரப்பி படிக்கலாம். அதுக்கும் அதிகமாக பணம் இருக்கிறவங்க, நான் பெருசாக ஒரு ஃபிட்னஸ் சென்டர் வைப்பேன், பயங்கரமாக வைப்பேன், ஹைட்ரோதெரப்பியெல்லாம் வைப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம், தப்பே இல்லை. அவங்கெல்லாம் படிக்கலாம். யார் படிக்கக்கூடாது அப்படின்னும் இருக்குது. யார் வந்து படிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது படிக்கிறதுக்கே நாங்கள் லோன் எடுத்து தான் படிக்க போகிறோம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அந்த காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட லோன் எடுப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போ என் கூடயே படித்த நிறைய பேர், நானே கூட படிப்புக்காக லோன் எடுத்திருக்கேன். 10 வருஷம் ஆயிடுச்சு நான் படிப்பை முடிச்சு. இப்போ வரைக்கும் கூட அந்த லோனை என்னால் கட்ட முடியல. ஸோ அப்படிதான் இருக்குது நிலமை. ஸோ பாருங்கள், படிக்கிறதுக்குன்னு நீங்கள் லோன் எடுப்பீங்க, அப்புறம் கட்ட முடியாது. பே ஸ்கேல் ரொம்ப கம்மி, 20,000 தாண்டது பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் இப்போ ஒரு மேஸ்திரி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, டாய்லெட் க்ளீன் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் கூட ஒரு நாளைக்கு 1000 சம்பாதிச்சிட்றாங்க. ஜெப்டோ வண்டி ஓட்டுறோம், ஜொமேட்டோ அதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, டெலிவரி பார்ட்னர்ஸ், அவங்கெல்லாம் கூட ஒரு நாளைக்கு 1000 மேலே போயிடுது சேல்ரி. பட்டு 4.5 வருஷம் படிச்சுட்டு 6 மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணிவிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா நாலேஜ் கெயின் இருக்கும். ஸோ அந்த நாலேஜை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து 8 hours ஜாபில் ஜஸ்ட் ஒரு 650, 700, 1000 கூட இல்லை, மந்த்லி ஒரு 30,000 கூட நிறைய இடங்களில் கிடைக்கிறது இல்லை. அப்படி தான் இருக்குது நிலமை. ஸோ இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சில் கிடையாதுங்க. கவுன்சில் வந்து இப்போ தான் நேஷ்னல் கவுன்சில்னு சொல்லிவிட்டு நரேந்திர மோடி சார் ஆரம்பிச்சிருக்காரு, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ அது இப்போ வரைக்குமே அதில் பதிவு தாக்கல் தான் போயிட்டுருக்கு. அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அதில் நமக்கு ஒரு அங்கீகாரம், சேலரி, அதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு பல வருஷங்களாகும். நம்ம எல்லாமே அப்படி தானே இல்லை, எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்க வேண்டியால. அது சில பேர் சொல்லுவாங்க, அவங்க வந்து பிசி பார்க்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிசினா அந்த ஹவுஸ் விசிட் போய் பார்க்குறாங்க இல்லையா, வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. ஸோ அதுலேயுமே வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா நாளுமே உங்களுக்கு வேலை இருக்காது. சில நாட்கள் இருக்கலாம், சில நாட்கள் இல்லாமல் இருக்கும். ஸ்ட்ரகிள் தான், பயங்கரமான ஸ்ட்ரகிள். அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு நீங்கள் ஃபிசியோதெரப்பி படிக்க வர்றதுன்னா தாராளமாக வரலாம். இல்லை எனக்கு சிம்பிளான லைஃப் போதும், நான் அவ்வளோ கஷ்டப்பட விரும்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு ஏதாச்சும் நல்ல படிப்பு படிங்க. இப்போதைக்கு நிறைய படிப்புகளில்
நிறைய சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி படிங்க. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போது ஒரு காலேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபிசியோதெரப்பி காலேஜோட பிரின்சிபல் இருக்கார் இல்லையா, அவருக்கே வந்து மாதம் சம்பளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 6 லட்சத்துக்கு மேலே போவார். அதே மாதிரி நர்சிங் எடுத்துக்கோங்க, நர்சிங் படிக்கிறாங்க, அவங்க காலேஜ் பிரின்சிபல் கூட நிறைய வாங்குவார். ஆமாம், இல்லையா? ஏன்னா அவங்களுக்குன்னு கவுன்சில் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, எல்லாமே உண்டு. ஸோ அந்த பிரின்சிபல் வந்து வருஷத்துக்கு 12 லட்சம் கிட்ட வாங்குவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு. நிறைய பேர் ஊரில் வந்து நிறைய காலேஜஸ் வந்து உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. நீங்களாம் டாக்டர்ஸு, ஃப்யூச்சர் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு. அனைவரும் நம்பி வாழ்க்கையை வந்துடாதீங்க. சிந்தித்து செயல்படுங்க. அதே மாதிரி இந்த ஃபிசியோதெரப்பி வேலை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் வந்து நர்சஸ், வார்ட் பாய்ஸ், கம்பவுண்டர்ஸ், அப்புறம் நர்ஸுக்கும் கீழே இருப்பாங்க இல்லையா அவங்க, இன்னும் சில இடங்களில் வந்து இந்த கூட்டி பெருக்கிறவங்க கூட அந்த வேலையை செய்வாங்க. ஜஸ்ட் ஒரு மிஷின் தான், அந்த மிஷினை ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த மிஷினை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் வாங்கிப்பாங்க. சட்ட பிரகாரம் அவங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது. பட் நமக்கு தான் கேட்கவே ஆள் இல்லையே, அதனால் எல்லாம் நடக்குது தான் செய்யுது. நிறைய இடங்கள்ல அப்படி தான் இருக்குது. அதிகபட்சமாக எங்களுக்கு ஒரு ஹோப் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசியோதெரப்பின்னு ஒன்று இருக்குது. அவங்களோட வேலை நிறையா இருக்குது. பட் அவங்களோட மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது, மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து குட் ஸ்டாண்டிங் சர்டிஃபிகேட். அப்புறம் நீங்கள் ஃபாரின் போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும், அதெல்லாம் ரெடி பண்ணலாம். அதெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் நல்லாவே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. மற்றபடி அவங்க வேலைன்னு ஒன்றும் பண்ணுறதில்ல. அப்படி தான் போயிட்டுருக்கு. நாளை பின்ன மாறலாம், அது எப்படின்னு தெரியல. அதுதான், அதில் நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது, நிறைய எலெக்ஷன்ஸ்லாம் வைக்கிறாங்க. அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எப்படி சொல்கிறதுன்னா, சும்மா இருக்கிறதுக்கு அது ஏதோ ஒன்று பண்ணலாங்க, அந்த மாதிரி. ஸோ முடிவு உங்கள் கையில். நீங்கள் படிக்கணும், ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்க. இப்போ வந்து புதுசாக எங்களுக்கு டாக்டர் டைட்டில்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன தான் நாங்கள் டாக்டர் டைட்டில்லாம் யூஸ் பண்ணாலும் டாக்டர் வாங்குகிற அளவுக்கு சேல்ரி நம்மளால் வாங்க முடியாது. ஒன்ஸ் உங்களுக்கு சேல்ரி அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா பேங்க் லோன் கூட தரமாட்டாங்க. ஒரு 20,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு 1,00,000 லோன் தருவாங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கிளினிக்கெலாம் போட முடியாது. வேணால் ஒரு 2-3 மிஷின் வாங்கி வச்சுக்கலாம், ஹவுஸ் விசிட்டுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்போது அட்வான்ஸாக மிஷின்ஸ்லாம் விலை ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. அது நீங்களே காசு சேர்த்து வச்சு கூட வாங்கிக்கலாம், அப்படி இருக்குது. லோன் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அப்டேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. கூடிய விரைவில் பண்ணுவாங்க. கடந்த 10 வருஷமாக ஒரு க்ரோத் இல்லை இந்த ஃபீல்டில். இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல. நிறைய பேர் அவங்க எடுத்த லோனு கட்ட முடியாமல் இருக்காங்க. எப்படி சொல்கிறது, அது நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் தெரியும் உங்களுக்கு. அதே நேரத்தில் வந்து நம்மளை ஆர்த்தோ டாக்டர்ஸ், அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜர்ஸ், அவங்களாம் வந்து நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. ஏன் அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான நாலேஜ் இல்லை. ஸோ ஏன் நாலேஜ் இல்லைன்றதை யோசிக்கணும். ஏன் நாலேஜ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்க போகிற அந்த காலேஜஸில் இப்போது நான் கடைசியாக பார்த்த வரைக்கும் ஸ்டாஃப் இல்லை. அந்த செக்கிங் வருவாங்க, இன்ஸ்பெக்ஷன், அப்போ மட்டும் ஸ்டாஃப் இறக்கிடுறாங்க. மற்ற நாட்கள்லாம் ஒரே ஸ்டாஃப் தான், அவரே எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாரு. ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாரு. சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு படிப்போட தராதரம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபாரின்காரன் வந்து நீங்கள் படிக்கிறதெல்லாம் படிப்பே இல்லை,
உங்களெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. நீங்கள் ஃபாரின் போகிறீங்கன்னா நீங்கள் தனியாக எக்ஸாம் எழுதணும். அதாவது எலிஜிபிலிட்டி எக்ஸாம், ஃபிசியோதெரப்பி எலிஜிபிலிட்டி எக்ஸாம்னு தனியாக இருக்குது. அது உங்கள் வந்து எப்படி சொல்கிறது, லாங்குவேஜ் மட்டும் இல்லை, லாங்குவேஜ் வந்து அது ஈஸியாக பண்ணிடலான்னு வச்சுக்கோங்க. ஃபிசியோதெரப்பியை அவன் எதிர்பார்க்குற மாதிரி கொடுக்கணும். அவனோட ஸ்டடீஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு படிப்பு. ஸோ அந்த ஏன் குவாலிட்டி இல்லை அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். ப்ரொஃபஸர்களுக்கு சேலரியே கிடையாதுங்க, ரொம்ப கம்மி. அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் வந்து ஒரு 12,000லேருந்து 18,000 வரைக்கும் கொடுப்பாங்க. பிரின்சிபலுக்கே 50,000 தான் நினைக்கிறேன். 50,000லேருந்து 1,00,000 2,00,000 அந்த மாதிரி கூட வாங்குறவங்க இருக்காங்க. அது அவங்கவுங்க டேலண்ட்டை பொறுத்து. பட்டு குவாலிஃபைடான டீச்சர்ஸ் கிடையாது. அதே காலேஜில் எம்பிடி முடிச்சுட்டு அதே காலேஜில் சேர்றவங்கலாம் இருக்காங்க. அவங்களாம் அதாவது எப்படி சொல்கிறது, அந்த டீச்சிங் பண்ணணும், மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு யாரும் பண்ணுறதில்ல. ஏதோ வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், இது போனால் ஈஸி ஜாப் இல்லையா அப்படின்னு நினச்சி வராங்க. பட்டு அந்த காலேஜ் ஸ்டாஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டி பெருக்கிற வேலை மட்டும்தான் செய்யாமல் இருப்போம். எல்லா வேலையும் செய்வாங்க, மற்ற எல்லா வேலையும் செய்வாங்க. ஏன்னா அதுக்கு தனியாக ஆயமாக வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த க்ளீன் பண்ணுற ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க. அந்த வேலையை தவிர்த்து மற்ற எல்லா வேலையும் அவங்கள வாங்கிப்பாங்க. அதுக்கு மேலே என்ன சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி படிக்கணும்னு படிக்காதீங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பாருங்கள், பார்த்துட்டு பண்ணுங்கள். எந்த ஒரு அதாவது ஒரு தப்பான கைடன்ஸ் பின்னாடி போயிடாதீங்க. இது ஒரு பயங்கரமான ப்ரொஃபஷன் அப்படி இப்படின்னு நிறைய காலேஜஸ் வந்து ஆள் சேர்க்கறதுக்காக பேசுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. எல்லாம் போய் முழுக்க போய் அது கடந்த 10 வருஷமாக நான் ஃபீல்டில் இருக்கேன். நான் சொல்கிறேன், என்ன நீங்கள் நம்பலாம். எனக்கு நான் யாருன்றது நிறைய பேருக்கு தெரியும், அவங்க எல்லாருக்கும் புரியும். ஸோ இப்போது நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் வந்து சிட்டியில் உள்ள ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு, கிராமத்தில் சில ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க. அவங்க நிலைமெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. கவர்மெண்ட்டில் ஜாப்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, எப்படி சொல்கிறது, எக்ஸாம்லாம் வச்சு செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. பட் இருந்தாலுமே படிக்கிற அத்தனை பசங்களுக்கும் ஜாப்ஸ் கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். சிட்டியில் உள்ள ஃபிசியோதெரபிஸ்டாச்சு ஏதோ ஹவுஸ் சீட் அது இதுன்னு பார்த்து சம்பாதிச்சுக்கிறாங்க. கிராமத்துலலாம் ஹவுஸ் சீட்டு எவ்வளோ பே தருவாங்கன்னு யோசிக்கவே முடியல, அந்த நிலைமையில் இருக்குது. ஏன்னா இன்னும் தமிழ்நாட்டில் சில கிராமங்களில் ஃபிசியோதெரப்பி சேவைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது பண்ணுற நல்ல உள்ளங்கள் நிறைய மக்கள் இருக்காங்க. இந்த மாதிரி ஃபெலோ ஃபிசியோதெரபிஸ்ட் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து நல்லா இருக்கணும் வாழ்க்கையில். எப்படி சொல்கிறது, அவங்கெல்லாம் தெய்வங்கள் அந்த மாதிரி. அதே மாதிரி ஃபிசியோதெரப்பி படிச்சுட்டு அந்த ஃபீல்ட்லேயே இல்லாதவங்க, அந்த ஃபீல்டை விட்டுட்டு வெளியே போய் வேறு படிக்கிறவங்க, உதாரணத்துக்கு நிறைய பேர் லாயர்ஸாக இருக்காங்க. ஃபிசியோதெரப்பி முடிச்சுட்டு பிஏபிஎல் பண்ணிவிட்டு அவங்க லாயர் அப்படியே மாறிடுவாங்க. ஏன்னா அந்த ஃபீல்டில் நல்லா நீங்கள் பணம் நிறைய பார்க்கலாம். பணம் மட்டும் இல்லை, நிறையா செல்வாக்கு எல்லாமே இருக்குது, அதில் மரியாதை இருக்குது. அந்த மாதிரி இருக்கும். இன்னும் சில பேர் வந்து ஃபிசியோதெரப்பி படிச்சுட்டு மெடிக்கல் கோடிங் அந்த மாதிரி பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் வந்து பண்ணக்கூடாது, மெடிக்கல் ரெப்பாலாம் இருக்காங்க. ஸோ எப்படி சொல்கிறது, மாத்திரை விற்பாங்க இவங்களே போய்ட்டு டாக்டர்கிட்ட. அதாவது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டுன்றது மாத்திரை இல்லாத இயல்முறை மருத்துவம். அவங்களே கடைசியில் மாத்திரை விற்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் வந்து வேறு ஃபீல்டில் நோக்கி போயிடுறாங்க. சில பேர் வந்து இப்போது சில என்ன சொல்கிறது பிரபலமாயிடுறாங்க. இன்ஸ்டாகிராம் பிரபலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா செலிப்ரிட்டிஸ்லாம் ஆகிட்டுருக்காங்க. அதுவும் ஒரு பக்கம் நடக்குது.
ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ பாருங்கள், தேவையா 1க்கு 2 தடவை நல்லா யோசித்து முடிவெடுங்க. ஒரு 100%ல் ஒரு 1% கூட இவ்வளோ நான் கஷ்டப்படணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு எடுக்காதீங்க. தேவையில்லாமல் எடுத்துட்டு கஷ்டப்படாதீங்க. அவ்வளோதான். நன்றி.